வசதி படைத்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் விட திட்டம், விசேட தேவைக்குரிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் திட்டம். இதில் எங்களுக்கு கதைக்க வாய்ப்பில்லாமல் போச்சு. பட்டுக்கோட்டை வைத்தியசாலை 24 மணி நேரம் செயற்படுத்துவதாக உறுதியளித்த உயர் அதிகாரிகள் அதனை அரைகுறையில் கைவிட்டிருக்கின்றார்கள். சென்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படையில்லை. இன்றைய கூட்டத்தில் ஒரு குறைபாடு. சங்கானை பிரதேச மட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று 17/6/2026 1 மணிக்கு ஆரம்பமானது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் சபை தலைவருமான மதிப்பார்ந்த பவானந்த ராஜா வைத்தியர் அவர்கள் தலைமை தாங்கி பிரசன்னமானவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திருவாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் அனைவரும் பங்கு கொண்டனர். பிரதேச செயலருடைய வரவேற்புடன் ஆரம்பமானது. எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், அதாவது அறிக்கைகள் வாசிக்கப்பட்டன மற்றும் முன்னேற்ற அறிக்கைகளும் வாசிக்கப்பட்டன. விவாதத்துக்கு உட்பட்ட விடயம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமை, இது இன்றைய கூட்டத்தில் ஒரு குறைபாடு. சென்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படையில்லை. இப்படிப்பட்ட பிரதேச மட்ட மாவட்ட மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் அநேகமாக எடுக்கப்படுற தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்துவது மிக குறைவு. குறிப்பாக மூளாய் வைத்தியசாலையில் ஏடிஎம் மிஷின் கூட்டுறது சம்பந்தமாக எங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட மூல கோவை மாகாண முகாமையாளரிடம் சென்றடையவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு. மற்றது அகற்றப்பட வேண்டிய மின்கம்பங்கள், ஒதுக்கப்பட வேண்டிய மின்கம்பங்கள் பழையதும் அகற்றப்படவில்லை, ஒதுக்கப்படவும் இல்லை. புதிதாக வீதிகள் அமைக்கப்படும் போது கூட அந்த விடயம் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. ஆனால் சென்ற கூட்ட தீர்மானத்தின்படி அதற்கான நிதி ஒதுக்குவதாக தீர்மானித்தும் இது இன்று வரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மற்றது பட்டுக்கோட்டை வைத்தியசாலை 24 மணி நேரம் செயற்படுத்துவதாக உறுதியளித்த உயர் அதிகாரிகள் அதனை அரைகுறையில் கைவிட்டிருக்கின்றார்கள். இது ஒரு பேசுபொருளாக என்று விவாதிக்கப்பட்டது. வீட்டு திட்டத்தின் விஷயத்தில் எங்களுக்கு கதைக்க வாய்ப்பில்லாமல் போச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான வீட்டு திட்டத்தின் விஷயத்தில் இந்த நடைமுறை எங்களுக்கு திருப்திகரம் இல்லை. வசதி படைத்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் விட திட்டம், விசேட தேவைக்குரிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் திட்டம், சமூக சேவை திணைக்களத்துக்குள்ளால வர உதவியை கூட இவர்கள் எடுத்து கொடுக்குறதாக இன்னும் முடிவெடுக்கப்படலை. இப்படியாக மாற்றுத்திறனாளிகளுடைய தேவைகள் கூட இன்னும் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நிறைவாக பேசப்படவில்லை. மற்றது பொதுமக்களுடைய கருத்துக்களை பிரதேச சபை மற்றது உயர் அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்துவது மிக குறைவாக காணப்படுது. இந்த வீதிகளும் முன்மொழியப்பட்ட விடயங்கள்லாம் தீர்மானிக்கப்பட்டது. இந்த விளம்பர சேவை சம்பந்தமாக சங்கானையில் ஒரு விளம்பர சேவை என்ற பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது. அதன் முன்வைக்கப்பட்டது. விளம்பர சேவை ஏன் நிப்பாட்டப்பட்டது, ஆரால் நிப்பாட்டப்பட்டது, தனிப்பட்ட ஒரு கோபதாபத்துக்காக நிப்பாட்டப்பட்டதா என்ற ஒரு கேள்வி அங்கே காணப்படுது. அது யாரால் நிப்பாட்டப்பட்டது, ஏன் நிப்பாட்டப்பட்டது என்றது முடிவில்லாமல் இருக்குது. அதை வெளிப்படுத்தினவும் இல்லை. அதன் திருப்பி நடைமுறையை கொண்டு வர சொல்லி பலர் கேட்டுக்கொண்டிருக்கணும். அதை நடைமுறைப்படுத்தினவும் இல்லை. ஆனால் பல இடங்களில் அந்த விளம்பர சேவை இருக்குது. இதை காரணம் இல்லாமல் நிப்பாட்டுகிறார். அநேகமான தீர்மானங்கள் எழுத்துப்பூர்வமாக சம்மந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு அறிவிக்கப்பட்டு அதனுடைய பதில்கள் கிடைக்கப்பெற்று அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் காணப்படுது. ஒரு கூட்டத்தின் விளைவாக அது இப்போ உதாரணமாக கூட்ட அறிக்கை வாசித்த பின்னர் அந்த அறிக்கையின் தாற்பயம் பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அங்கே தொடர்ந்து இந்த ப்ரெசன்டேஷன் தான் நடக்குது. இதால் அந்த விடயங்களை விவாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த கூட்டம் திருப்திகரம் இல்லாமல் இருக்குது.